இவங்களாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, கேட்க மாட்றாங்களே அப்படின்னு. கேட்க மாட்றாங்கன்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா காலப்போக்கில் என்னென்ன செய்கிறாங்கன்னே தெரியல. உத்தராட்சம்லாம் வந்து அப்புறம் காலப்போக்கில் நம்மளுடைய கௌரவத்துக்கு நம்மள்ட்ட பணம் இருந்தால் நம்ம வெளியில் கட்டிக்க போகிறோம், பணம் இருந்தால் தங்கத்தில் கட்டி போட்டுக்க போகிறோம். ஆனால் மகிமை வந்து கட்டின தங்கத்துக்கும் வெள்ளியிலையும் இல்லை, அந்த உத்தராட்ச அசலாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். நம்ம உண்மையிலேயே 5 முகம் 6 முகம் எதுக்கு போடணும், அது நம்ம பெரியவங்க நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. முன்னோர்கள் காலத்துலேருந்து முருகனை வழிபாடு செஞ்சால் 6 முகம் உத்தராட்சம் போட்டால் நம்மளுக்கு ஞானம் கல்வி சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்புறம் ஒரு காலகட்டம் வரும்போது நம்ம வந்து ஒரு சித்தருவோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது நம்ம 5 முகம் போட்டு சிவபெருமான வழிபாடு செய்கிறோம். அதுக்கு பிறகு கௌரி சங்கரன்னு இருக்குது. பூஜை பண்ணுற குருமார்கள்லாம் சிவாச்சாரியார்மார்கள் பெரிய பெரிய சிவ அடிகளார்கள்லாம் கௌரி சங்கர் அம்பாலும் சிவனும் அதை இணைச்சி கௌரி சங்கராக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்படி இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ காலப்போக்கில் 5 முகம் 3 முகம் 1 முகம் 2 முகம் 3 முகம் போட்டால் இப்படி 7 முகம் இப்படி 9 முகம் இப்படின்னு சொல்லி நிறைய பரவலாக இருக்குது. அப்போ இதெல்லாம் சரியா? இதெல்லாம் உண்மையிலேயே ஒவ்வொரு பக்தர்களும் போடாமல் போடக்கூடாது. பெரிய பெரிய மகான் குருமார்கள் இதை பற்றி நல்லா தெரிஞ்ச சுவாமிமார்கள்லாம் அதெல்லாம் எடுத்து சொன்னால் தான் அடுத்து வர தலைமுறைகளுக்கும் இது பாதிப்பு வராது. அண்ட பிரம்மாண்ட கோட்டி அகில பரிபாலனா